ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள் இஸ்லாமிய நாடுகள், வளைகுடா நாடுகள், மேற்கத்திய நாடுகள் வரலாறு போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் அதனை இந்த காலத்தோடு எப்படி நம்ம பொருத்தி பார்ப்பது, அது சரியாக வருமானலாம் சட்ட நுணுக்கங்களுடனே சில விவாதங்களை நம்ம மேற்கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடியது இஸ்லாம் கூறக்கூடிய தண்டனை முறைகள். அது நம்ம நாட்டினுடைய சிஆர்பிசியில் வராது, நம்ம நாட்டு சட்டங்கள், அது வேற முஸ்லீம் நாடுகளில் இருக்கு. அந்த தண்டனைகளை கேட்கும்போதே ஒரு நாகரிக உலகம் வந்து நடுங்கிற மாதிரி இருக்கு. கையை விட்டு கணுக்காலுக்கு மேலே வெட்டி விட்டுரு, அப்புறம் விரலை அறுத்துரு, ரேப் பண்ணானா பிறப்புறுப்பு அறுத்துரு. இன்னையும் கூட சினிமாவில் டைலாக் வரும், இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு இந்த அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்பா அப்படின்னு. அவர் டைலாக்கை சொன்னாலுமே ஒரு படித்த சமுதாயத்தில் என்னடா இது காட்டு முன்னாடி மாதிரி கைக்கு கை கண்ணை குருடாக்கிரு, உன் கண்ணை குருடாக்கிட்டான அவன் கண்ணையும் நோண்டி எடுத்துரு இப்படின்னு பேசுவது வந்து ஏதோ ஒரு படிக்காத காலகட்டத்தில் ஒரு காட்டு முன்னாடி காலத்தில் ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கு பள்ளி அடிச்சு உருண்ட மாதிரி பள்ளிக்கு பள்ளி வாங்கு, சட்டம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் அதே மாதிரி அவனை அடிச்சு கொண்டுரு அப்படிங்கிற மாதிரி பேசுனா நம்ம உருவாக்குன சட்டங்கள், மனித உரிமை அமைப்பு, நம்ம பேசக்கூடிய நாகரிக உலகம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி எல்லாத்தையும் கேள்வி கேட்குற மாதிரியான விஷயமா போகுது. இந்த காலகட்டத்திலையும் அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கல்லால் அடித்து கொள்வது, உறுப்புகளை அறுக்கிறது அப்படிங்கிறது தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஒரு அரசாங்கத்துக்கு செய்யக்கூடிய குற்றங்கள், வரி ஏய்ப்பு செய்கிறது, கடத்தல் இப்படிலாம் வச்சுருக்காங்கல்ல. அரசாங்கத்துக்கு செய்கிற குற்றங்கள் வந்து அதனுடைய தண்டனை அரசாங்கம் லேசாக கூட கொடுக்கலாம், கடுமையாக கூட கொடுக்கலாம். அதில் இஸ்லாம் வந்து தலையிடலை. அதே நேரத்தில் ஒரு மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் குற்றங்கள் ரெண்டு வகை. நீங்கள் எனக்கு செய்கிறது, நான் உங்களுக்கு செய்கிறது, அந்த மாதிரி அநீதிழைக்கப்படும் பொழுது அதுக்கு நீதி வழங்கணும். நீதி வழங்கும் போது அது எப்படி இருக்கணும்னு கேட்டால், அந்த பாதிக்கப்பட்டிருக்கான்ல அவன் வந்து சரி நமக்கு நீதி கிடைச்சிருச்சு என்று திருப்தி பெற அளவில் அந்த தண்டனைகள் இருக்குது. தண்டனை நோக்கமே அதுதான். நம்ம ஒருத்தனை தண்டிக்கிறதுனால இழந்தது நமக்கு கிடைக்காது. கொலை செஞ்சுட்டானே ஒரு மன இது எனக்கு என்னைய பாதிப்பு ஏற்படுத்தினவன் தண்டனைக்கு உள்ளாயிட்டான், என்னுடைய அரசாங்கம் வந்து என் நீதி வழங்கிருச்சு அப்படின்னு. இது எதனால் அப்படி செய்கிறோம்னு கேட்டால், அவன் மனநிறைவு அடையலைன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகிறான்னு கேட்டால், அரசின் மீது நம்பிக்கை இழக்கிறான். எங்களை பாதுகாக்கத்தானே நீங்கள் இருக்கிறீங்க, என் தகப்பனாரை கொலை பண்ணி விட்டாங்கிறேன், நீங்கள் மன்னிச்சு விடுங்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுறான்டா, அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவே ஒரு அந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நினைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன செய்வான்னு கேட்டால், அவன் சட்டத்தை கையில் எடுப்பான். இது வந்து இங்கே தண்டிக்க மாட்டாங்க, நம்ம அவனை போட்டு தள்ளிடுவோம், என் தகப்பனை கொலை செஞ்சோம் நான் போய் கொலை செஞ்சிருவேன் என்ன செய்வான், இவன் எடுப்பான். அந்த மாதிரி சம்பவங்களும் நீதிமன்றத்துக்கு இந்த கொலையாளிகளை கூட்டிகிட்டு போகும்போது வளாகத்தில் வச்சு கொண்டு விட்றாங்க, பார்க்குறோம். அப்போ தண்டிக்கிறருடைய நோக்கத்தில் ஒன்று மனநிறைவு அடைகிறது, ரெண்டாவது சரியான முறையில் தண்டனை கொடுக்கலன்னு சொன்னால் இவனே குற்றவாளி ஆயிடுவான். இந்த பாதிக்கப்பட்டவனோ அவனுடைய குடும்பத்தாரோ என்ன செய்வாங்கன்னா அவங்க சட்டத்தை கையில் எடுப்பாங்க. அப்போ இவன் அவனை வெட்ட, அதுக்கு பதிலாக அவன் வெட்ட, இதுக்கு பதிலாக இவன் வெட்டன்னு சொல்லி ஒரு சங்கிலி தொடராக அது போய்கொண்டே இருக்கும். அவன் ஏன்னா தண்டனை வந்து அவனுக்கு திருப்தி கொடுக்கல, பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயமாக இல்லைன்னு நினச்சான்னா அப்படி தான் செய்வான். அது ரெண்டாவது விஷயம். தண்டனைக்கு நோக்கத்தை சொல்கிறேன். எந்த தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் அதனுடைய ரீசன் என்னென்னு, எதுக்கு அவனை தண்டிக்கிறோம், போன உசுரை வாங்கி கொடுக்குறக்க தண்டிக்கிறோம் இல்லை. அது தண்டனை எதுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் மனுஷனா இல்லையா, அவன் நல்லவன் இவன் கெட்டவன், ஒரு கெட்டவனால் ஒரு நல்லவன் பாதிக்கப்பட்டிருக்காங்கும் போது நீங்கள் கெட்டவன் பக்கம் நின்று அந்த பார்வையை செலுத்தாமல் அந்த நல்லவன் பக்கம் இவன் தான் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கான், அதுக்கு நம்ம நியாயம் வழங்கணும் அப்படிங்கிற முறையில் தான் சட்டம் இயற்றப்படணும். அது ரெண்டாவது. நோக்கத்தை விளங்கிட்டால் தான் எந்த மாதிரி குற்றவியல் சட்டங்கள் சரியாக வரும்னு விளங்க முடியும். ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து அந்த குற்றங்களுக்கு கொடுக்குற தண்டனைகள் வந்து இன்னொருத்தன் அதை செய்வதற்கு ஒரு அஞ்சக்கூடிய வகையில் இருக்கணும். இப்படி ஒன்றுமே செய்யாமல் விட்டிங்களா, அவன் செஞ்சால் நான் சும்மா இருக்கிறான், நானும் போய் செய்கிறேன்ட்டு வந்துடுவான். அவன் கொலை செஞ்சுட்டு வெளியே தானே நிற்கிறான், நானும் செஞ்சாலும் வெளியே தானே நிற்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால், இந்த கோபத்தை சும்மா ஒரு அடிச்சுட்டு இந்த கோபத்தை ஆற்றிக்கிறவன் கூட கொள்கிற அளவுக்கு போயிடுவான். ஒரு கோபம் திட்டி விட்டு கூட போயிடுவான். அவன் கூட என்ன செய்வான், கொலையை பண்ணிடுவோம், என்ன செய்வாங்க, கொலை செஞ்சுட்டு அவன்லாம் வெளியே தானே நிற்கிறான், சுதந்திரமாக நடமாடுறானே, அவன் என்ன செஞ்சுட்டாங்க அப்படி நினச்சான்னா குற்றங்கள் குறையாது. அப்போ ஒன்று குற்றங்கள் குறையணும் என்பது தண்டனை கொடுப்பதுடைய மூணாவது ஒரு நோக்கம். அப்போ இது போக நாலாவது நோக்கம் என்னென்னு கேட்டால், ஒருத்தனுக்கு நியாயம் வழங்குறோங்கிற பேரில் அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை வீண் பண்ணக்கூடாது.
ஒருத்தனை தண்டனைன்னு ஒரு ஜெயிலில் கொண்டு நீ அடைச்சிடலாம், ஒரு வருஷத்துக்கு நம்ம காசில் அவனுக்கு சோறு. அவன் செஞ்ச குற்றம், அவன் தப்பு செஞ்சுருக்கிறான். அதுக்கு தண்டனை கொடுப்பது எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்மளாம் சேர்ந்து தண்டிக்கப்படுறோம். இப்போ ஒருவனை சிறையில் அடைக்கிறாங்கன்னு சொன்னால் 10 வருஷம் சிறையில் அடைக்கிறாங்கன்னா அவனுக்கு பல லட்சங்கள் செலவாகும் 10 வருஷத்துக்கு. அது யாரு காசு? நம்முடைய காசு தானே. அநியாயம் பண்ணியிருக்கிறான் நம்முடைய. இல்லை அது இப்போ இந்த இம்மிடியட் தீர்ப்பு அப்படிங்கிறது பல நேரங்களில் தப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு அது புரியும், உங்களுடைய அனுபவத்துக்கு அதெல்லாம் புரியும். அதாவது இப்போ நீங்கள் என் மீது குற்றம் சுமத்துறீங்க, அப்போ அந்த நேரத்தில் இவர் குற்றம் சுமத்திருக்காரு அப்படின்னா அது உண்மையா, இவர் சொல்கிறவர் யார், இதில் எதுவும் ஆதாயம் இருக்கா, இதையெல்லாம் விசாரிக்க தானே நம்ம சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, சிவில் ப்ரொசீஜர் கோடெலாம் கஷ்டப்பட்டு மேலை நாட்டு அறிஞர்கள், இந்திய நாட்டு அறிஞர்கள் எல்லாரும் அலசி ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் பொய் சொல்கிறானா, உண்மை சொல்கிறானா, அவன் தரப்பு வழக்கறிஞர், இவன் தரப்பு வழக்கறிஞர், இத்தனை பேரை வச்சு பல நேரங்களில் உண்மைக்கு மாறாக கூட பேசிருக்கலாம்ல, பழி வாங்க கூட போய் குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம்ல. அப்போ இம்மிடியேட்டாக உடனே இவனுக்கு தண்டனை கொடு, இவன் செஞ்சிருக்கானா இவனையும் கொன்னுரு, உடனே கைகால அறுத்துருங்கிறது அது பல நேரங்களில் நீதிக்கு புறம்பாக போயிடுது. ஒரு தப்பான சரியானவன் கூட பாதிக்கப்படுற மாதிரி ஆயிரும்ல. இப்போ நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் மணிமேகலை சொல்லுது, சிறைச்சாலைங்கிறது அறச்சாலையாக இருக்கணும், அங்கே போனவனை திருத்தி கொண்டு வர்றதும் வேலை தான். அதுதான் நல்ல பண்பு. ஒரு பண்பட்ட ஒரு முதிர்ச்சியுற்ற சமூகங்கிறது அப்படிதான் இருக்கணும். மன்னிக்க கற்றுக்கணும், தப்பு செஞ்சவனை திருத்துவதற்கு, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல சமுதாயம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது பண்ணிட்டானா அடிச்சு கொண்டுரு, அழுகி முட்டையடி, எல்லாரும் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி தண்டனையை கொடு, அவன் கைகாலை வெட்டி எடுத்துரு. அது ஒரு ஒரு நம்ம இன்னும் வளரவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு நிலை படிச்சிருக்கோம், நல்ல ஆடை உடுத்துகிறோம், பல மொழிகளை கற்றுக்குறோம், சயின்ஸு கண்டுபிடிப்புலாம் வந்ததுக்கு அப்புறமும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இவனை எதுக்கு ஜெயிலில் போட்டு கொண்டுட்டு என்கவுண்டர் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. இல்லை, அதாவது அது மேலோட்டமாக நீங்கள் அதை பார்க்குறீங்க. இஸ்லாமில் அப்படி செய்ய சொல்லலை, கரெக்டாக விசாரித்து இன்னும் சொல்ல போனால் அந்த சர்வதேச சட்டங்களில் 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறாங்கல்ல, அதை எடுத்ததே இஸ்லாத்தில் இருந்து தான். இந்த சட்டத்தை உலகத்துக்கு சொன்னதே இஸ்லாம் தான். அதனால தான் முகமது நபிக்கு ஒரு அமெரிக்க கோர்ட்டில் இணைஞ்சிருக்காங்க, ஒரு புகழாரம் சுட்டி ஒரு கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க, உலகத்துக்கு சிறந்த சட்டத்தை தந்தவர்னு சொல்லிட்டு. உருவம் வைக்கக்கூடாது, உருவம் வைக்கக்கூடாதுனால அதை வச்சாங்க. இஸ்லாம் எதிர்த்தவுடனே அதை எடுத்துட்டு அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க, கல்வெட்டு மாதிரி. அப்போ உலகத்துக்கு பூரா இந்த சட்டத்தை நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம், இஸ்லாத்தெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு சட்டமே. சரியான ஒருத்தன் தண்டிச்சிடக்கூடாது, தண்டிக்கிறதுக்கு சாட்சியம் எப்படி இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தால், சந்தேகத்தின் துளி வந்தால் கூட அவனை விட்டுற வேண்டியதான். கன்ஃபார்மாக உறுதியான பிறகு தான் தண்டிக்கணுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அதுக்காக வேண்டி இந்த குற்றவியல் சட்டத்தில் கடுமை கூடாதுன்னு சொல்லக்கூடாது, தவறாக தண்டிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிற அது ஓகே, இஸ்லாம் அதானே சொல்லுது. உடனே அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இந்த உடனே தண்டிக்கிறதுங்கிற விஷயம் சொல்கிறீங்கல்ல, அது உடனே தான் தண்டிக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும், உடனேயும் தண்டிக்கணும். ஏன்னு கேட்டால், ஒரு குற்றவாளியை தண்டிக்கும் பொழுது நேரடியாக அந்த குற்றம் நடக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த உடனடியாக விசாரிக்கும் போது அவங்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. விசாரணை முறை சீக்கிரம் நடக்கணுங்கிறது வேற. நம்ம மக்கள்கிட்ட இப்போ ஏதோ ஒரு பெண் குழந்தை பாலியல்னா யாரோ ஒரு குற்றவாளியோ போலீஸோ பத்திரிகையிலோ காமிக்குதுன்னா அவனை தூக்கில் போடு, அவனை அடின்னு சொல்றாங்க. அது நம்மளே கண்டிக்கிறோம், அந்த என்கவுண்டர் கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இல்ல அந்த மாதிரி தானே நடக்குது. இப்ப உடனே போலீஸ் டக்கு டக்குன்னு அதை முடிக்கிறாங்க, உடனே காவல்துறை போராட்டம், உடனே மனித உரிமை அமைப்புகள்லாம் யார் அது உடனே சொன்னீங்க, உடனே உனக்கு கொண்டுட்டீங்க, என்ன நடந்துச்சு, விசாரணை நடந்துச்சான்னு கேள்வி வருது. இல்ல உடனே கொள்றதெல்லாம் யாரு கொள்றாங்கன்னா சட்டவிரோதமாக கொள்றாங்க. போலீஸுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. என்கவுண்டர் சட்டவிரோதம் தான். என்கவுண்டருங்கிறது பொய் தானே சொல்றாங்க, தற்காப்புக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மக்கள் உணர்ச்சியான ஒரு விஷயத்துக்கு நல்ல பேர் போட்டுத்தல்னா நல்ல பேர் வாங்கலாம் நினச்சி செய்கிறாங்க, அல்லது எதிரிகளை பழி வாங்குறதுக்கு செய்வாங்க, அந்த மாதிரி விஷயத்தை செய்வாங்க. ஆனால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கலையே. சட்டப்படி தான் ஒருத்தன் தண்டிக்கப்படணும், விசாரிக்கணும், எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அது மாதிரிலாம் இருக்குது. அதை தாமதப்படுத்தக்கூடாது நீதிங்கிறது தனியாக சொல்லப்பட்டுரும் வைங்களேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ கடுமையான சட்டம்னு சொல்கிறோம்ல, இப்போ ஒருத்தன் திருடினா நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், கோர்ட்டில் கொண்டே நிப்பாட்டி ஒரு 85-90 வாய்தா போட்டு ஒரு 10 வருஷம் அதை இழுத்து, அதுக்கு பிறகு அவன் திருடுனான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்குரிய சாட்சியம் கட்சியம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். 10 வருஷம் இந்த வழக்கு முடிகிறதுக்குள்ளே இவங்க தாமதப்படுத்துகிற காரணத்தினால பெரும்பாலும் அந்த குற்றவாளி வெளியே வந்துடுவான். ஏன்னு கேட்டால் அந்த விசாரணை 20 நீதிபதி விசாரிச்சிருப்பார், ஒருத்தர் இருப்பார், அவரை மாற்றிடுவாங்க, வேற ஒரு ஆள் வருவார், அவர் அதிலேருந்து ஸ்டடி பண்ணணும். அந்த வழக்கு நடத்துகிற அதிகாரி இருக்கார், அவர் மாறிடுவார், ஒரு இன்ஸ்பெக்டர் வழக்கு நடத்துவார்,
அதுக்கெல்லாம் அவரை மாற்றி விட்றாங்க, வேற ஆள் வந்து இந்த கேஸை படித்து அவன் ஸ்டடி பண்ணி வர்றதுக்கு இடையில் அது ஒரு பெரிய டைம் எடுக்கும். அப்படிலாம் வரும் பொழுது அந்த சாட்சியமே இல்லாமல் போய் அந்த குற்றவாளி தப்பிச்சு கொள்ளக்கூடிய நிலைமை அதிகமாக இருக்குன்னு வைங்க. சரி, அப்படி தண்டனைன்னு கடைசியாக கொடுத்தாலும், தண்டனை கொடுத்தாலும் என்ன கொடுப்பீங்க? 3 வருஷம் ஜெயிலு, 5 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி கொடுப்போம். இந்த ஜெயிலில் வந்து குற்றவாளியை ஜெயிலில் போடுறோம். ஆனால் பேப்பர் பார்த்தீங்கன்னா 57 முறை சிறை சென்றவர் மீண்டும் கைதுன்னு போடுறான். பேப்பரில் நியூஸில் பார்க்குறோம், 57 முறை ஏற்கனவே அவனை கைது பண்ணியிருக்காங்க, 57 முறை அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான், 58வது முறையும் அவன் செய்கிறான்னா என்ன அதை பாதிப்பு ஏற்படுத்தி அந்த சட்டம்? நீங்க சொல்றது ஒரு விதிவிலக்குன்னு நினைக்கிறேன். சிறைக்கு போனா ஒருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சிடும், அதுதான் யதார்த்தம். நீங்க சொல்ற மாதிரி நபர்கள் இருக்கலாம். நீங்க ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு 2 வருஷம் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே வாழ்க்கை முடிஞ்சிடும். அவனுடைய பொருளாதாரம், அடுத்து அவனுடைய வேலை வாய்ப்பு, சமூகம் அவனை பார்க்கிற விதம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், அதுவும் திருடின கேஸு, கொள்ளையடிச்ச கேஸ், இல்ல பெண்கள் கேஸ்ல போயிட்டு வந்தானா சுற்றம் உறவினர்களே அவனை ஒரு மாதிரி ஒதுக்குற மாதிரியான பார்வை தானே பார்ப்பாங்க. அதில் திருப்பி ஒருத்தன் ஜெயிலுக்கு போக விரும்புவான் அப்படிங்கிற மாதிரியான இல்லை. நம்ம பேப்பர்ல பார்க்குறோம், நியூஸ் பார்க்குறோம், அது ரொம்ப விதிவிலக்கு இல்லைன்னாலும் போனவனு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்க இருக்கிறதெல்லாம் குற்றவாளிகள். ஆமா, குற்றவாளிகள் சேர்மன் என்ன செய்வான்னா அந்த டெக்னிக்கலை அதிகமாக கற்றுக்கிடுவான். இவன் அவனை கற்றுக் கொடுப்பான். உள்ளே போகும்போது 10 விஷயம் தெரிஞ்சிருப்பான் எப்படி கிரிமினல் வேலை செய்கிறதுன்னு. உள்ளேருந்து வரும்போது ஒரு 100 விஷயம் தெரிஞ்சவனா வருவான். ஏன்னா அவனுக்கு சக கைதிகள்லாம் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, இவன் அவனுக்கு கற்றுக் கொடுப்பான். பரிமாறிக்கிறாங்கல்ல, அதை இப்படி செஞ்சாலும் அப்படி செய்யணும்டான்னு பேசி அந்த எப்படி கிரிமினலை வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங்காகத்தான். அது பயிற்சியெல்லாம் கொடுக்கல சிறை கைதிகளுக்கு. வரும்போது பெரிய ரவுடியாக தான் வர்றான் வெளியே வரும்போது. சரி, அதை சரி செய்ய வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு. ஏன்னா அதுக்கு தான் சீர்திருத்த வகுப்புகள், வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் கைதிகள்கிட்ட போய் பேசுறாங்க. காந்தியை பற்றி, அஹிம்சையை பற்றி, நம்ம ஒற்றுமையா இருக்கணும், நல்ல ஒழுங்கா படிச்சு வெளியே வந்தவங்களை சீக்கிரமே விடுதலை செய்யறாங்க, நன்னடத்தை பத்தி. இதெல்லாம் அவங்க திருந்துவதற்கான, இப்போ ஏதோ ஒரு லைஃப்ல தப்பு பண்ணிட்டேன், சரி இனிமே வாழ்க்கை நல்ல ரொம்ப குறைவான அளவுக்கு செய்யறாங்க. டிகிரி முடி, பிஎஸ்சி எம்ஏ படிக்கிறியா, கரஸ்பாண்ட்ல படிக்க வைக்கிறோம். அப்படி நிறைய கைதிகள் 8 வருஷத்தை 6 வருஷமா குறைச்சு, 5 வருஷத்தை 3 வருஷமா குறைச்சு, இல்லைங்க இப்போ ரொம்ப நல்ல வேணா மாறிக்கிட்டு இருக்கான், இவனாலே நீ வெளியே யாருக்கும் பயம், அப்படிலாம் விடுதலை யாரவங்களும் இருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்யற வேண்டும் ஒரு வகை. ஆமா, எமோஷன்ல அதையே வந்து நிலைப்பாடா கொள்கையா வச்சிருக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். நீங்க சொல்றலாம் யாருன்னு கேட்டா உணர்ச்சி, அவன் அது மாதிரி நோக்கமே இல்லை, கோவத்துல செஞ்சு விட்டான் ஒரு தடவை, அவன் திருந்துவான். நீங்க சொல்றலாம் யாருக்கு வரும்னு கேட்டா, நம்ம தனியாக ஒருத்தனை கொண்டு விட்டோமே கோவத்துல அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பா திருந்திடுவான். அவனுக்கு அது பயன்பெறும். அது ரொம்ப சின்ன நம்பரில் இருப்பாங்க. இதையே ரவுடி தொழிலாக செய்கிறவன் வந்து அதான் வருமானம் அவனுக்கு. அவனை பற்றின ஒரு பயம் சமூகப்படைகள் மாதிரி குடிப்படம், அவனுக்கு ஒரு பயம் இருந்தால் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியும். அவன் பேரை கேட்டால் நடுங்கன்னு. அப்போ தான் அவன் சொல்கிறத வந்து செல்வந்தர்கள்லாம் பயந்து கப்பம் கட்டுவாங்க. அப்படியாப்பட்டவர்கள்லாம் திருந்தவே மாட்டாங்க. மேலும் மேலும் டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டு வரும். இதை விட்டுருவோம். இப்போ அதுக்கு நான் சொல்லலை. இப்போ என்னன்னு கேட்டால், இவ்வளவு சிறை தண்டனைகள் கொடுத்ததுக்கு பிறகும் அந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கான்னு கேட்டால், அந்த கிரைம் ரேட்டு ஜாஸ்தியாகிட்டு தான் போகுது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கிரைம் ரேட் அதிகமாக இருக்கிறது. நடைமுறையில் கிரைம் ரேட் எங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னு கேட்டால், இந்த இஸ்லாமிய சட்டங்களை கடைப்பிடிக்கக்கூடிய குற்றவியலுக்கு மட்டும். பொதுவாக இஸ்லாத்தை ஆட்சியவங்க நடத்த மாட்டாங்க. இந்த கிரிமினல் விஷயத்துக்கு குற்றவியல் சட்டம் கடைப்பிடிக்கக்கூடிய நாடுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கம்பேர் பண்ணிங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து இரும்பு கரத்தை கொண்டு ஆளக்கூடிய சைனாவில் குற்றம் குறைஞ்சிருக்குது. அவங்களும் இதே மாதிரி தான். தண்டனை வந்து கடுமை. நமக்கு மட்டும் எங்கெல்லாம் ஜனநாயகம் இல்லையோ அங்கெல்லாம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க. ஜனநாயகம் இல்லைங்கிறதை விட குற்றம் கடுமையாக இருக்குது. ஜனநாயகம்ங்கிறது இல்லை, ஜனநாயகமே இருந்தாலும் ஜனநாயக நாடுகள்லையும் அந்த கிரிமினல் விஷயத்தில் கடும்போக்காக இருந்தாங்கன்னா அங்கேயும் குறையும். ஜனநாயகம் காரணம் இல்லை. ஜனநாயகம் இந்த இந்தியாவிலேயே இந்த விஷயத்துக்கு ஒரு கடுமையான தண்டனைகளை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக குறையும். இப்போ இஸ்லாம் என்ன சொல்ல, திருட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இப்போ என்னுடைய பணத்தை நான் திருடிட்டு போயிட்டான். அந்த பணம் வந்து என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நான் பல வருஷம் உழைச்சி சேர்த்த பணம், அல்லது என்னுடைய தகப்பனாருடைய மருத்துவத்துக்காக வேண்டி நான் வச்சுருந்த ஒரு பணம். அதை எடுத்து திருடிட்டு போயிட்டான்னா நான் என்ன நினைப்பேன்? அதில் இவனுக்கு இப்போ 6 மாதம் சோறு போடுங்கன்னு நினைப்பேன்னா இவனை என்ன செய்யணும்னு நான் நினைக்குவேன். என்னையே தான் பார்க்கல. அது கடுமையான குற்றம் தான். பிக் பாக்கெட் அடிக்கிறது கூட கடுமையான. ஏன்னா அம்மா மருந்துக்கு காய்ச்சல் அப்பன்னா என்ன செய்யணும்னா எல்லாமே தவறு. அப்போ என்னன்னு கேட்டால், அவன் இந்த பறி கொடுத்தான்ல, அவன் உணர்வுலேருந்து சட்டம் எழுதணும். உங்கள்கிட்ட பிக் பாக்கெட் அடித்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் பறி கொடுக்காத ஆள் உட்காந்து எழுதுறீங்க சட்டத்தை. நீங்கள் பறி கொடுக்கல, உங்கள் பணத்தை அடிச்சுட்டு போகலை, நீங்கள் சேஃப்டியான இடத்துல போலீஸ் பாதுகாப்போட ஏசி ரூமில் கண்ட்ரோலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரல, என்ன வேணாலும் நீங்கள் எழுதிட்டு போகலாம்.
ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டால், நம்மள்ட்ட இருந்து இந்த பணத்தை கஷ்டப்பட்டு வாழ்நாள் சம்பாத்தியத்தை உங்களை அடிச்சிட்டு போயிட்டான்னா நம்ம என்ன மாதிரி செய்வோம்னு நினைப்பீங்களா? அதுதானே சட்டமாக்கணும். சட்டம் எழுதுகிற யாருமே வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு எழுதுறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு பிட்பாக்கெட் அடிச்சு போயிட்டாங்கன்னா அவன் கையை வெட்டிடணுங்கிறீங்களா? அதுக்கு வந்து கணக்கெலாம் இருக்குது. அதனுடைய தொகை எவ்வளோ இருக்குன்னு, அது வந்து அதுக்கு அந்த அந்த தூண்டுதல் இருந்துச்சு. அது சில இடத்துல சும்மா வெட்டுறது மட்டும் நம்ம பேசுகிறோம். வெட்டுறதுன்றா அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அவனுக்கும் பங்கு உள்ள ஒரு ஒரு விஷயத்தை திருடிட்டான்னு சொன்னால் அவனை கை வெட்ட மாட்டாங்க. இப்போ பொது சொத்தை களவான்ட்டான்னு வைங்க, அவனுக்கு ஒரு சின்ன பங்கு அதில் இருக்குல்ல. அரசாங்க கஜானா அவ்வளோ ஒருத்த களவான்ட்டான்னு சொன்னால் அதில் அவனுக்கு ஒரு ஒரு பைசா இருக்குதுல்ல, அவனுக்கு ஒரு உரிமை இருக்குது. அதெல்லாம் திருட்டில் வந்து இந்த கிரைம்லேருந்து வெளியேற்றிடுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் நபருக்கு தான் தனி அவனுக்கு தனி சொத்து அவன் சம்பாதிச்சு வச்சுக்கிறது திருடுனா. அப்படிங்கும்போது அவன் கையை வெட்டிடலாங்கிறீங்க. கையை விசாரித்து அதுலேயும் வந்து ஒரு ஒரு அந்த திர்ஹம் கணக்கு இருக்குது, ஒரு தொகைன்னு சொல்லி. சும்மா 100 ரூபா 50 ரூபாய்க்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அது வந்து பெருந்தொகைங்கிறதுக்கு இந்த காலத்தில் ஒரு 20,000 ரூபா அளவுக்கு இந்த அந்த தொகைக்கு வந்து அந்த திர்ஹம்ன்ற அந்த காலத்தில் கணக்கு இருக்குல்ல, அந்த நாணயம் வெள்ளி காசு தங்க காசுண்டு அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000த்துக்கு மேலே ஒரு 5,000 பேட் அடித்து அதை வெட்ட மாட்டாங்க. ஸோ அற்ப தொகை தானே, விட்டுருங்க, அது விட்டுருங்க. வேறு தண்ணி கொடுப்பாங்க, அடியை போடுறது, சவுக்கடி கொடுக்குறது, அதை செய்வாங்க. கையை வெட்டுறதுன்னு வரக்கூடிய நேரத்தில்னா தொகை வந்து அதிகமாக இருக்கணும். அது போக வந்து இவன் வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கும் போது திருடி இருக்கணும். இவன் படி வச்சுட்டு போயிட்டான், ஒருத்த களவாண்டு போயிட்டான், நீ தானே காரணம். திறந்து போட்டால் அந்த திருடுக்கு படி கொடுத்தான்ல, சூழல் எல்லாமே. ஆமாம், திருட தோணி இருக்கா, அதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படிலாம் பார்ப்போம்ல. அந்த வீட்டுக்காரன் வீட்டில் நகையை வச்சுட்டு பீரோட திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறான், களவாண்டு போயிட்டான், நீ தானே திறந்து வச்சிருக்கிறவன், தூண்டி விட்டுருக்குற. அப்போ நீ வந்து அதை பூட்டி அதை பாதுகாத்து செக்யூர் பண்ண பிறகு களவாங்கணும். அப்போ இவ்வளவும் செஞ்ச பிறகுனா உடைச்சி தான் களவாங்க. பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்குது, இதெல்லாம் பார்க்குது. இதெல்லாம் பார்த்துப்படுத்தான் அப்படி திருடினால் மணிக்கட்டு வரைக்கும், இவ்வளவுக்கு இல்லை, இவ்வளவு வரைக்கும் கையை வெட்டணும்னு சொல்லுது. ஒரு கையவா 2 கை? ஒரு கை. ஒரு தடவை வெட்டினா ஒரு கை வலது கை, 2வது தடவை வெட்டினா 2வது கை. அதுக்கு பிறகு எதை வச்சு திருடுவான்? திருடுறதுக்கு அது 2 தானே போதும், அப்புறம் திருட மாட்டான். அப்போ அந்த மாதிரி வெட்டும்போது என்ன நடக்கும்னு கேட்டால், அவன் வந்து நீ பார்க்கணும், ட்ரெயின்லாம் போகும்போது சில படங்கள்லாம் போட்டிருப்பாங்க, இவர்கள் இங்கே இருக்கிறார்களா ஜாக்கிரதையா இருக்கீங்கன்னு போடுவான். அப்போ என்னன்னு கேட்டால் அவன்லாம் திருட்டு லிஸ்ட்டில் உள்ளவங்க, அவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்து நம்ம கவனமாக உட்கார வேண்டி இருக்குது. இது வந்து அந்த கையை காட்டி கொடுத்துரும், இவன் இருக்கிறானடா, கை இல்லாமல் இருக்கிறான், இப்போ களவாணி பைய அடுத்த கையை கொண்டு திருடிடுவான்னு நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்குருவோம். அதுபோக என்னன்னு கேட்டால், இப்படி சொல்லுவதனால ஏதோ ஒரு விபத்தில் கை இழந்த தோழரை பார்த்தா கூட நீ திருடனா இருப்பானோன்னு சந்தேகப்படுற மாதிரி போயிடும். சந்தேகப்படுவோம். ஆனால் அப்போ அது குறைவாக தானே இருக்கேன். அது மாதிரி 1-2 விதிவிலக்காக இருக்கலாம். அது போக நீங்கள் இப்போ இந்த தண்டனை, இந்த திருட்டு கையை வெட்டுற தண்டனை இப்போ அரபு நாடுகளில் பல நாடுகளில் இருக்குது. அது சவுதி மாதிரி நாடுகளில் இருக்குன்னு வைங்களேன். இந்த நாடுகளில் இந்த இந்த திருட்டுக்காக வேண்டி நம்ம நாட்டில் வந்து ஒரு 10% பேர் தண்டிக்கப்பட்டான்னு சொன்னால், அங்கே வந்து 1/2% பேர் கூட கைவெட்டப்படலை. அதாவது நீங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறீங்க. ஒருத்தனை வெட்டிட்டு தான் என்ன செய்யறது, வெட்டுற நிலைமை வராது, போட்டு போனால் கூட எடுக்க மாட்டேங்கிறான், பயப்படுறான். ஏன் பயப்படுறானுக்கா? கையை வெட்டிடுவாங்க. அந்த கையை வெட்டிடுவாங்க என்கிற ஒரு பயம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளவு தண்டிச்சிருக்காங்க நீங்கள் கேளுங்க. சவுதி அரேபியாவில் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு 50 பேர் கூட வெட்டியிருக்க மாட்டாங்க, பல ஆண்டுகளில். ஏன்னு கேட்டால் அந்த வெட்டுறது நடக்காது. வெட்டுறதுங்கிற சட்டம் போட்டது வந்து வெட்டணும், அதில் அதை இன்பம் காணுங்கிறக்கா இல்லை, வெட்டுக்குரியவனு நீ ஆவாத, திருடிட்டு அது கையை இழந்துடாத அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான். அப்போ இந்த தண்டனையை பார்க்கையில் என்ன ஒன்று கேட்டால், பறி கொடுத்தவன் மனசு நிறைவடைஞ்சிருவான். சரி, நம்ம திருடினதுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, அந்த திருட்டு கேஸில் முந்த நாள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னா, அந்த திருட்டு கேஸ் நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னால் அரசாங்கத்தில் இருந்து 30% அவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா திருடிட்டான்னு கேஸ் போகிறேன்ட்டு வைங்க, அது கடைசியில் விசாரித்து இல்லைன்னு ஆயிடுச்சின்னு வைங்க, நிரூபிக்கலை, மீட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் 30 லட்ச ரூபா அரசாங்கம் தரணுமா. அப்படி கொண்டு வரணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த திருட்டு கேஸில் வந்து எதுவும் நிரூபிக்கப்படவே இல்லை. அப்படி தேவையில்லாமல் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாங்க. எதுவுமே நிரூபிக்கப்படாது. ஏன்னுட்டா அவங்க இழுத்து அடிக்கிறதுல அவன் சாட்சிக்கு எல்லாம் பயந்துருவான். இது வந்து இவங்களோட மோதிட்டு இருக்க முடியாது. அந்த கோபமாக இருக்கிற நேரத்தெல்லாம் சாட்சி சொல்லுவான், கொண்டுட்டாங்களே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நாளடைவில் என்ன செய்வோன்னா, அவன் வந்து நார்மலுக்கு வந்தவொன்னா, இது ஏன் நம்ம ஏன் இதில் நான் இல்லை சார்ன்றுவான், நான் பார்க்கவே இல்லைன்றுவான், சாட்சியில் பயந்துருவான். அப்போ பல விஷயங்கள் இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டோம்னு சொன்னால், ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கைகள் வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்காது.
மரண தண்டனை கொடுத்துருக்குதுல இஸ்லாமில். எவ்வளோ பேர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க? மரண தண்டனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே நம்ம நாட்டிலேயும் தூக்கு தண்டனை கொடுக்க தானே செய்கிறோம். தூக்கு தண்டனைன்னு ஒரு தண்டனை ரேராக இருந்தாலும் தப்பு தானே அது. நீங்கள் மரண தண்டனை கூடாதுன்னு கொள்கையாக இருந்தால் ரேராக கூட ஏன் கொடுக்குறீங்க தானே, ஒத்துக்கிறீங்க நீங்களும். இல்லை இப்போ மரண தண்டனைன்னு நீங்கள் இப்போ இந்தியாவை எடுத்துக்குவோம், உலக நாடுகள் அப்புறம் எடுத்துக்குவோம். இந்தியாவை பொறுத்தவரையும் மரண தண்டனை, தீவிரவாதி, பயங்கரவாதி முத்திரப்படுத்தப்படுவது ஃபுல்லாக முஸ்லீம்கள் தான். இந்த நாட்டில் பெரிய பெரிய கொள்ளைகளை ஈடுபடுவது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பேங்க்ல யாருக்கு கடன் கிடைக்குது, யாருக்கு வாரா கடன் பண்றாங்க, அதில் என்ன மாதிரியான சார்பு, சாதி சார்பு இருக்கு, மொழி சார்பு இருக்கு, இந்தி பேசுறவனுக்கு அவன் என்ன சலுகை கொடுக்குறான், அதற்கு வடகிழக்கு மாகாணம் என்ன பாதிக்கப்படுது, காஷ்மீர்காரன் என்ன பண்றான், நம்மளை மாதிரி தென்னிந்தியர்கள் அவன் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறான்னு தெரியும். இவ்வளவு சார்புடைய நாட்டில் நீங்க மரண தண்டனை மாதிரி ஒரு தண்டனை வச்சீங்கன்னா அது இங்க ஏற்கனவே சாதியால் ஒடுக்கப்பட்டவனு இருக்கிறான், எப்பா கருப்பா இருக்கிறான், தப்பு செஞ்சிருப்பான். ராயபுரத்துக்காரன் நீங்களாம் தப்பு செய்வீங்க, நீங்களாம் கஞ்சா கடத்துவீங்க, முஸ்லீமா ஹெமிய குண்டு நல்லா வைப்பாங்கப்பா, இப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்கா இல்லையா? இதை சினிமாக்களும் பத்திரிகைகளும் வளர்க்குது. அதை எதிர்த்து தான் நம்ம பேசுறோம். அது எப்படா பிறப்பின் நடிப்பில் ஒருத்தனை குற்றவாளிங்கிற, அது எப்படா முஸ்லீம்னா குண்டு வச்சிருப்பான்னு சொல்ற, இப்படி சொல்லிட்டு ஏன்டா எத்தனையோ பேர் பண்றதை மறைக்கிறீங்க, இவங்க பண்ணா மட்டும் காமிக்கிறீங்கன்னா பேசுறோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மரண தண்டனை வேண்டும் உங்களை போன்றவர்களே பேசும்போது இங்க மரண தண்டனைன்னு ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அது பெரும்பாலும் இங்க ஆல்ரெடி இங்கு குற்றவாளிகளாகவே பார்க்கப்படுகின்ற முஸ்லீம்களும் தலித்துகளும் இந்திய அளவில் தமிழர்களும் வடகிழக்கு மாகாணம் இவங்கள தானே பெரும்பாலும் மரண தண்டனைங்கிற கான்செப்ட் இருக்கும்போது இவங்க மட்டும்தானே இதுல பாதிக்கப்படுவாங்க. இல்லை, அது சட்டத்தை அமுல்படுத்துறவனுடைய தவறான அணுகுமுறையினால் வர்றது. ஏன் இப்படி வருதுன்னா அவன் தப்பா நீ சொல்கிறபடி என்ன செய்யறான்னா மதத்தை வச்சு பார்க்குறான், சாதியை வச்சு பார்க்குறாங்க. இன்னைக்கு அப்சல் குரு மரண தண்டனை எப்படி கொடுக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, இந்திய மக்களினுடைய கூட்டு மனசாட்சி, எந்த சட்டத்திலயும் யாருமே எழுதல. ஆமா ஆமா, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜீவா சாஹிப் செஞ்சிருக்காப்பா அப்படின்னு நம்பிட்டா போதும், தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. செஞ்சேனா இல்லையா பார்க்கல, விசாரிச்சுதான் கொடுக்கணும். ஆனா அப்சல் குருக்கு அப்படியே தீர்ப்பு சொன்னாங்க, விசாரிக்கலாம் இல்ல, மக்களுடைய கூட்டு மனசாட்சி இவ்வளவு தண்டனை செஞ்சிருக்காருன்னு அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. உலகமே அதிர்ந்துருச்சு. அப்படி கொடுத்ததுனால இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் தகப்பனாரை கொண்டுட்டான்ற என் உணர்வுக்கு என்ன வடிகாலு? மரண தண்டனை யாரு கொடுக்குறான்? ஏன் மரண தண்டனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீதும் ஒரு சாதியின் மீதும் தான் நீங்க குற்றவாளிகளா பாக்குற இவன் செய்யற தவறுனால அவனுக்கு நீங்க அநீதி இழைக்கலாமா? அவனுக்கு இப்ப ஒருத்தனுடைய தகப்பனை அரசுங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு, நாடுங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதிகார வர்க்க பார்வை இருக்கு. இதுல பெரும்பாலும் பணம் இருக்கிறவங்கன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. பணம் இருக்கிறவங்க, அப்பர் காஸ்ட், மொழி சார்பு அரசியல், இந்த அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வளையத்துக்குள்ளே வருவதில்லை. பெரும்பாலும் பழங்குடிகள், தலித்துகள், முஸ்லிம்கள் தானே இந்த வட்டத்துக்குள்ள சிக்க வைக்கிறாங்க. உலகத்திலேயே இந்தியாவை தவிர மரண தண்டனை வேணும்னா இவன் தானே சிக்கிறான். இல்லை, உலகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிலைமை இந்தியா தவிர எங்கேயாவது இருக்கா? எல்லா நாடுகள்லையும் சட்டத்தின்படி தான் ஆட்சி நடத்துவாங்க. அங்கேயும் பணக்காரன் ரூல் பண்ணுறான், பணம் இருக்கிறவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான்ல. எல்லா சட்டத்தின்படி உள்ளதில் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, வளைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சாட்சி கட்சிகளை காசு கொடுத்து விலை வாங்கி அப்படி எல்லாத்துலேயும் செய்வாங்க. அது அதைத்தான் சொல்கிறேன். இப்போ தண்டனைகள் நீங்கள் சொல்கிற அந்த லாஜிக்கு தர்க்கம்ங்கிறது ரொம்ப சரியாக இருக்குது. ஆனால் இங்கே குற்றவாளியாவே இருந்தாலும் பணக்காரனா இருந்தா தப்பிச்சுக்கலாம். இந்தியா விடுங்க, இந்தியாவில் சாதியும் இருக்கு. நம்ம உலக அளவிலே பேசுறேன், ஒருத்தன் பணக்காரனா இருந்தா தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய அந்த நிலையில் மரண தண்டனைங்கிறப்ப அது எளியவர்களும் வலியவர்களும் தப்பா சிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கருப்பர்கள் பணக்காரனா இருந்தா மட்டும்தான் தப்பிக்கணும். பணக்காரனா இருந்தாலும் பணத்துக்கு விலை போறவனாக அந்த சாட்சி இருந்தால் அவன்கிட்ட பொய் சாட்சி சொல்ல சொல்லி தப்பிக்க வைக்கலாம். பணம் இல்லாம அவன் ரவுடிங்கிற ஒரு இமேஜை வச்சிருந்தாலும் பயங்காட்டி என்ன செய்யலாம், தப்பிக்க முடியும். பணம் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னால் நம்மளை முடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குனாண்டாலும் தப்பிச்சிருவாங்க. இப்படி அரிதாக தப்பித்து கொள்வார்கள் என்ற காரணத்திற்காக ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு நீங்கள் நியாயம் வழங்காமல் இருக்கலாமா? அவன்கிட்ட கொலை செய்யப்பட்டவனுக்கு என்ன நியாயம்? இல்லை, நீங்கள் அரிதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆனால் உலக வழக்குங்கிறது பணக்காரர்களுக்காக தானே இருக்குது. உலகம் முழுவதும் பணம் வச்சிருக்கிறவங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும்போது மரண தண்டனை மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி அதுக்கு ரெக்கவரி கிடையாது. வேற எது பண்ணாலும் ஒரு 3 வருஷம் ஜெயிலில் இருந்தால் கூட திருப்பி வாழ்க்கை போச்சுன்னு போயிடலாம். உயிர் போனது தானே, கை எடுக்கிறது, கால் எடுக்கிறது, உயிர் போகிறது போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நல்லவன் தெரிஞ்சாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எந்த ஒரு விஷயமுமே சூட்டோட சூடாக இருக்கிற நேரத்தில் பணத்துக்கு விலை போக மாட்டான். ஆறி போன பிறகு தான் என்ன செய்வான்னா விலை போவான். அந்த நேரத்தில் கோடியை கொடுத்தாலும் நீ பண்ணோட நான் பார்த்த உன்னை சாட்சி சொல்லுவேன்னு நிற்பான் மனிதன். இது மாதிரி விலை போகிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் இவங்க வாயுதா வெள்ளிக்கிழமை போனால் திங்கக்கிழமை வா, திங்கக்கிழமை போனால் வெள்ளிக்கிழமை வான்னு வாயுதான்னு போட்டதில்
அந்த அவனுக்கு சாட்சி சொல்ல இருக்கான் பாருங்க, அவன் வந்து சோர்ந்துடுறான். உதாரணத்துக்கு இதை சொல்வதா இருந்தால், இந்த 41 பேர் செத்தாங்கல்ல விஜயுடைய நிகழ்ச்சியில், ஆமா செத்தவனு என்ன சொன்னாங்க அந்த குடும்பத்தாரெல்லாம்? விஜய் கண்டிச்சாங்கல்ல, ஆமா, அது அழுகையில குழந்தை உயிர் போயிடுச்சுங்கிற அப்படின்னாங்கல்ல. கொஞ்சம் நாள் ஆறுன பிறகு என்ன செய்யறாங்க, ரூபாய் வாங்கணும், அன்னைக்கு ரூபா கொடுத்து அடிச்சிருப்பாங்க. அந்த செத்த அன்னைக்கே அன்னைக்கு அது இதுல இருந்திருப்பான் எமோஷனல்ல. அந்த எமோஷன் அடங்கின பிறகுதான் காசை கொண்டு கூட சரி கட்ட முடியும். காசை கொண்டு கூட அது கொஞ்சம் மாதிரி தான் சரி கட்ட முடிஞ்சு, எல்லாரையும் கூட சரி கட்ட முடியலை. அவங்க 41 பேர் வரல, 20 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. மீதி பேர் அந்த காசுக்காக கூட வராமே இருந்தாங்க. ஏன்னுட்டு அவங்க இப்போ பிள்ளை இழந்தவங்கிறது வந்து எப்போ மாறும்னா, ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பிறகு மாறி அது வேற வண்டா வரும். அப்போ இதில் வந்து இந்த சாட்சிகள்லாம் பயந்துடுறாங்கிறலாம் எப்போ வரும்னு கேட்டால், நீங்கள் இழுத்தடிக்கும் போது தான் வரும். அந்த சூட்டோடு அது கண்ணால் பார்த்தான் பாருங்கள், அந்த கொலை செஞ்சதை அது பார்த்தவன் வந்து சொல்லி தான் தீரணும் தான் நிற்பான். ஏன்னா அது மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்கும், அறுத்துக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அந்த நேரத்தில் லட்ச ரூபா அதை 2 நாளும் மாற மாட்டான். எப்போ மாறுவான்னு கேட்டால் 2 வருஷம் ஆயிரும். என்னைக்கே நடந்து இதுக்கு போட்டு எண்ணத்தை போட்டு அப்படி தாங்க தர்றது தாங்கன்னு சாட்சி மாறிடும். அப்போ இந்த சாட்சிகள் மாதிரி பணக்காரன் தப்பிச்சு கொள்வதுக்கெலாம் காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கணும், நம்ம நாட்டில் கோர்ட்டில் வந்து வழக்கெல்லாம் அதிகமாக தேங்கி கிடக்குதுன்னு சொல்லி அதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நேற்று முந்தா நாள். இந்த புது நீதிபதி வழக்குகளை குறைக்கிறதுக்குன்னு சிலதெல்லாம் சொல்கிறாரு. வழக்கை குறைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, சிம்பிளாக குறைச்சிடலாம். இப்போ ஒரு என்னை கொண்டு நான் வந்து ஒரு பஸ்ஸில் கல் எறிஞ்சேன்னு என்னை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு வைங்க, போய் புட்டவுன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பதிவு செஞ்சுட்டு அடுத்த வாய்தாண்டு இதுக்கு தீர்ப்பு வரைக்கும் ஒரு 10 வருஷம் எடுப்பாங்க. 10 வருஷமாக நீதிமன்றத்துடைய சுமையில் அது இருக்கும், லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை விட கொண்டே நிப்பாட்டும் போதே டே நீ செஞ்சியா இல்லையான்னு கேட்டால் ஆமான்றுவான். இந்த அலையிறக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டான். அங்கனுக்குள்ளே தண்டனை கொடுத்துடலாம். நீ பஸ்ஸில் கல் எரிஞ்சியா இல்லையான்னு கேட்குறாங்கல்ல, ஆமாங்கிறான்ல, முடிஞ்சு வச்சுல கதை. அதுக்குரிய தண்டனை அன்னைக்கே கொடுத்துரு. நீதிமன்றத்தில் லிஸ்ட்டு குறைஞ்சிருமா இல்லையா? நீதிமன்றத்தில் கேஸுடைய வழக்கு குறைஞ்சிருக்கு. இங்கே இழுத்தடிச்சு கேஸை சார்ஜ் போல ஆக்கிட்டாங்க. ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வாய்தா தாங்க நடக்கும். ஒருத்தரை நிப்பாட்டுவாங்க, உனக்கு 12ஆம் தேதி போட்டிருப்போ, அவன் வந்து உனக்கு 20ஆம் தேதி போட்டிருக்குப்போ, இப்படின்னு அடுத்து எப்போ நீ வரணுங்கிற அந்த ஒரு சொல்லு தான் நடக்கும் நீதிமன்றத்தில். இதுக்கு பேர் தான் வாய்தாங்கிறது. அப்போ இதனால தான் வந்துக்கிட்டு இந்த சாட்சிகள்லாம் பல்ட்டி அடிக்கிறான், புரண்டுறான், சொல்ல மாட்டேங்கிறானே தவிர ப்ராப்பரா நீங்க எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். ஒரு சட்டத்தை கடைப்பிடிக்கணும். அதர் சைடு பண்றாங்களாங்கிறதா பிரச்சனை. பண்ண மாட்டாங்க. சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல இந்த விஷயங்கள்ல சைனாவுல லிமிட் இருக்குல்ல. சைனாவுல எல்லாம் ஒரு குற்றத்துக்கு 3 மாசத்துல தண்டிக்கணும்னு ரூல் வச்சிருக்கிறாங்க. 3 மாசத்தை தாண்டக்கூடாது. ஒரு கொலை குற்றமாக இருந்தா அதிகபட்சம் 3 மாசத்துல தீர்ப்பு அளிச்சாகணும்னு அவங்க சட்டம் வச்சிருக்கிறான். அப்ப எல்லாமே ப்ராப்பரா சாட்சி சொல்லிடுவாங்க. குற்றவாளி தண்டிக்கப்பட்டே தீருவான். இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வரம்பும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, நீங்கள் தேர்தலில் போட்டிடுறீங்க, முறைகேடு செஞ்சிட்டீங்கன்னு நான் எதிர்த்து வழக்கு போடுறேன். இவர் வந்து இந்த சட்டப்படி இவர் ஜெயிக்கலை அப்படின்னு நான் ஒரு வழக்கு போடுறேன்னு வைங்களேன். இந்த வழக்கு நீங்கள் எம்எல்ஏவெலாம் இருந்து அடுத்த எம்எல்ஏவை ஆகி அடுத்த எம்எல்ஏ அப்போ தான் தீர்ப்பு வரும். நீங்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியில்லைன்னு நான் கேஸ் போட்டேன்னு சொன்னால் 2 நாளில் தீர்ப்பு வந்தால் தானே உங்களை அங்கேருந்து வெளியேற்ற முடியும். எம்எல்ஏவை இருந்துக்கிட்டே இருக்கான், கேஸை நான் போட்டு விட்டுருக்குறேன், கடைசியில் அவன் ஜெயிச்சது செல்லாதுங்கிறான். செல்லாதுங்கிற தீர்ப்புக்கு என்ன மீனிங் என்ன? ஆமா, அப்பாவு கேஸ்ல அப்படிதான் நடந்தது. சபாநாயகர் அவரு எலெக்ஷனே அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு, அவர் ஜெயிச்சாரா தோத்தாரான்னு இன்னைக்கு வரையும் எண்ணி முடியல. இப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி இவங்களுடைய இந்தியாவில் மட்டும்தாங்க, இது உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சட்டத்தை அமல்படுத்துவதில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒரே நாடு இந்தியா. அது மிகப்பெரிய விமர்சனமா வருது. நம்ம நீதித்துறை என்பதே விமர்சனமா இருக்கு, நிறைய பேர் பேசுறாங்க. சரி, இது ஒரு திருட்டுக்கு வச்சுக்கிறோம். இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, என்னுடைய ஒரு சகோதரனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்க போது நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், எனக்கு நீதி வேணும்னு நான் கேட்குறேன். அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டால், நான் மனநிறைவு அடைகிற மாதிரி தண்டனையை கொடுக்கணும். அதான் நீ அவங்க செய்கிறவங்க சரியில்லைங்கிறதுனால எந்த சட்டம் சரிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்போ நீங்கள் நீதி வழங்கித்தான் ஆகணும். இல்லை, இப்போ இந்த இடத்துல தான் இந்த பிறப்புறுப்பு அறுக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் இஸ்லாம் ஆதரிக்குது. இல்ல, இஸ்லாத்துல அப்படி இல்ல. பிறப்புறுப்பு அறுக்க சட்டமே கிடையாது. ரேப் பண்ணிட்டானா தமிழ் இஸ்லாத்துல இருக்குன்னு சொல்றாங்க. டயலாக், சினிமா டயலாக்லாம் அரபு நாட்டுல கொடுக்குற மாதிரி உங்களுக்குலாம் அங்க பண்றதாண்டா சரி, உங்களுக்குலாம் அதை அறுத்து எறியணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்து அரபு நாட்டுல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டுல இந்த சட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இஸ்லாத்துல கிடையாது. அரபு நாட்டுல கிடையாது. இஸ்லாத்துலயும் கிடையாது. சொல்றாங்களே பண்ணா அரபு நாட்டுல இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. இஸ்லாமுடைய சட்டத்துல குரான்லயோ அப்படி இல்ல, நபியுடைய கூற்றுலயோ அப்படி ஒரு சட்டமே இல்ல. ஆண் உறுப்பை வெட்டுவது என்பதுங்கிறது ஏதோ ஒரு காங்கோவில் ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கு சட்டம், தண்டனை. கற்பழிச்சான ஒரு உறுப்பை வெட்டிருங்கன்னு சொல்லி. இங்க கிடையாது. இங்க அது ஏதோ இஸ்லாம் தண்டனை இவங்கள நினைச்சுக்கிட்டு, அது முஸ்லீம் நாடா? அது முஸ்லீம் நாடா? முஸ்லீம் நாடும் இல்லை, ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு. அவன் பழங்குடியினருடைய பழங்குடி சட்டத்தில் வச்சிருக்கிறான்.
அதை இவங்க எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அது இஸ்லாத்தில் போய் சுமக்கிறாங்க. இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படவே இல்லை. அதாவது கற்பழித்தல் என்பதற்கு மரண தண்டனை தான். அது விசாரித்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் மரண தண்டனை என்ன மாதிரி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிற வேண்டியதான். ஊசி போட்டு கூட கொடுக்கலாம், தூக்கில் போட்டு கூட கொடுக்கலாம், ரொம்ப கொடூரமா இல்லாம நம்ம கழுத்தை வெட்டி கூட கொடுக்கலாம். மரண தண்டனை இந்த தண்டனை முறைகள் குறித்து இது ஏன் மாறணுங்கிற கேள்வி எனக்கு வருதுன்னா, நீங்க மூசா நபி, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மோசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அவர் காலத்து தண்டனைகள் சட்டங்களை சொல்லிதான் ஈசா நபியை அந்த யூத குருமார்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆமா ஆமா, ஓஹோ எங்கள் முன்னோர்கள் எங்க யூத குருமார்கள் சொன்னதை நீ கேள்வி கேட்கிறியா, அதை அவர் கேள்வி கேட்கிறாரு. இயேசுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, ஏன்னா இயேசு உங்களுக்கும் இப்ப நபி தான், நீங்களும் அவரை நபியா ஏத்துக்கிட்டீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பழைய சட்டங்கள்ல இருந்து மாறுங்கிறாரு. அவர் ஒரு விபச்சாரியை அடிக்கும் போது நீ யோகியமாடான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல விபச்சாரத்துக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்து வந்த தண்டனை முறைகளை மாத்த சொல்றாரு. அந்த பெண் பக்கம் இருக்க நியாயத்தை பாருங்க. ஒரு ஏழை விபச்சாரி செஞ்சா ஒண்ணு, பணக்காரன் ரூம்ல செஞ்சா ஒன்னாங்கிற கேள்வியா ஈசா நபி கேட்கிறாரு, இயேசுநாதர் கேட்கிறாரு. அப்ப அவர் யாரை நோக்கி கேள்வி கேட்கிறாரு? இதற்கு முன்னாடி உங்கள் நபிகள் முன்னோர்கள் சொன்ன சட்டங்களில் இருந்து அவர் ஒரு புரட்சி சீர்திருத்தத்தை செய்கிறார். அப்ப தண்டனை முறைகள் கொடூர முறைகளை ஈசா நபி காலத்திலேயே, நபிகள் நாயகம் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த புரட்சியை செஞ்சுட்டாரு. அவரின் தொடர்ச்சி தான் நபிகள் நாயகம். அப்போ மன்னிப்புங்கிற கான்செப்ட், தண்டனைகள் கொடூரமா இருக்கக்கூடாதுங்கிற கான்செப்ட் ஈசா நபி இயேசுநாதர் காலத்தில் தொடங்கி நபிகள் நாயகம் காலத்தில் அது அதிகப்படியா தானே மாறி இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க இஸ்லாமிய சட்டங்கள் நீங்க சொல்றது எல்லாமே மோசஸ் காலம், இப்ராஹிம் நபி காலம், மனிதர்களை பலி கொடுத்த அந்த காலகட்டத்தில இருந்து இந்த விஷயங்கள் சரி நீங்க பேசுறீங்க. அப்ப அந்த ரிஃபார்முக்குள்ள நீங்க வரலையோ அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அதாவது ஈசா நபி இயேசுநாதரை பற்றி சொல்ற விஷயம் இருக்குல்ல, பைபிளில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருவிதமாக இருக்கு அவருடைய அந்த போதனைகள். ஒன்று இந்த விபச்சாரியை கொண்டாந்து நிப்பாட்டும் பொழுது கல்லறியை சொல்லும்போது யாரு அப்படின்னு சொல்லும்போது கேட்டாங்கன்னு வருது. இந்த செய்தி பிற்காலத்தில் இந்த மாதிரி செயலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உருவாக்கி சேர்த்தது. அது இயேசுநாதர். முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசுநாதர் ஆட்சியிலையா இருந்தாரு, அவரே பயந்து ஓடிக்கிட்டு இவர்கிட்ட போய் தண்டிக்க சொல்லி கேட்பாங்களா? மலைப்பகுதியில தான் இருந்தார். இவர்கிட்ட எப்படி கேட்பாங்க? விபச்சாரம் செஞ்சால தண்டிக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த பிளாத் ராஜா இருந்தாரு, யூதர்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க, அங்கதான் போய் கேட்பாங்களே தவிர இவர் தனி மேசியாவா இவரை ஏத்துக்கிட்ட கூட்டம் இருந்ததுல இவர் அந்த அளவுக்கு இவங்க ஆட்சி செய்யற அளவுக்குலாம் இல்லை. இவங்க பயந்து ஒதுங்கி இருக்கிறவங்க தான் இருந்தாங்க. தண்டனை இவங்க கொடுக்க முடியாது. இவங்களே தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்ல சொல்லி தான் கொடுக்குற நிலையில தான் இயேசு இருந்தார். அவர் 12 சீடர்கள் தான் அவருக்கு இருந்தாங்களே தவிர பெரிய மக்கள் சக்தியோட பிறகு தான் அவருக்கு வளர்ந்தாங்க ஆதரவு. அவர் வாழ்ந்த காலத்தில் ஓடி தான் ஒளிஞ்சார். என்ன மலையிலிருந்து என்ன செஞ்சார், ஒளிஞ்சார், காட்டி தான் கொடுத்தாங்க சொல்ல போனால். அப்போ ஆமாம், இது இயேசுநாதர் இப்படி செஞ்சார் என்பது இவங்க அந்த மாதிரி செஞ்சால் பரவாயில்லைன்ற சில மத குருமார்கள்லாம் செய்வாங்கள்ல விசாரங்கள்லாம், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாது, ஏப்பா இயேசை பெருசாக எடுத்துக்கிறலன்னு காட்டுவதற்காக செஞ்சாங்களே தவிர இயேசு சொன்னது என்னன்னு இன்னொன்றுக்கு பார்க்கணும். யார் அந்த விசாரம் செய்யலை அவன் கல்லறியட்டும்னு சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமே விசாரத்தில் மூழ்கி இருந்துச்சா? இயேசு உள்பட அவராச்சும் அடிக்கலாம்ல? இப்போ விபச்சாரம் செய்யாத அடிக்கலான்னு சொன்னா சரி, நான் தான் செய்யாத ஆள். அவர் தண்டனை முறையே தப்புங்கிறாரு. தண்டனை முறையை தப்புன்னு அவர் சொல்லல, காரணம் தான் சொல்றாரு. எவன்டா செய்யலன்னு கேட்கிறாரு. அவர் கேட்கறது சமூகத்தை குற்றவாளியாக்குறாரு. ஆமா, சமூகத்தை இந்த பெண் இப்படி இந்த நிலைக்கு போறதுக்கு இந்த சமூக நிலை, அவருடைய பொருளாதார நிலை காரணங்கிற அந்த அரசியல் அவர் பேசுறாரு. இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, யாரு விபச்சாரம் செய்யவில்லையோ அவன் கல்லறியட்டும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் செய்யறது அவளும் செஞ்சிருக்கா, இது ஒரு பெரிய பிரச்சனையான்னு தான் அர்த்தம். அப்படி சொல்லுவதில் என்ன வரும்னு கேட்டா அவரும் கூட அப்படித்தான் இருந்தாருங்கிற மாதிரி அர்த்தம் வந்தது. அது கொஞ்சம் விதண்டாவாத மாதிரி விதண்டாவாதமா வருதுல. அப்படி அவர் ஒரு மனிதன் தப்பு செய்யாதப்பா நீ போய் யோகியமானு கேட்டா, ஓ அப்ப நீ அடிக்க மாட்டா, அப்ப நீ தப்பு செஞ்சிருக்க போல அப்படின்னு கேட்பது இந்த மாதிரி அவருடைய உயரிய தன்மை கேள்வி கேட்கக்கூடிய கதையா தான் நான் இது பார்க்குறேன். இது கதை அவங்களுக்கு ஏன்னு கேட்டா அவரே சொல்றாரு பல சந்தர்ப்பங்கள்ல, நான் நியாயப்பிரமாணத்தை காப்பாற்றுவதற்கு வந்திருக்கிறேன். நியாயப்பிரமாணம்னா இதான் மூசா நபியுடைய அந்த சட்டங்களை தான் சொல்றாரு. நியாயப்பிரமாணங்கள் மோசே என்னத்தை கொண்டு வந்தாரோ அதை நிலைநாட்டத்தான் நான் வந்திருக்கிறேன். அப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறத ஈசா நபி ஆதரிக்கிறாரு. அப்ப ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொருத்த அந்த ஒரு கண்ணத்தை அறையிறதும் இந்த விஷயம் ரெண்டுமே அவர் சாஃப்டா அவரை வேற மாதிரி உலகத்துக்கு சித்தரிக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு சாந்தமான சொருபியாக அவரை சித்தரிக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சித்தாந்தனை தவிர அதுக்கு அவர் மோசஸோட கொள்கையை அப்படியே தான் ஃபாலோ பண்றாரு. பட்டயத்தை நான் சமாதானத்துக்கு வந்தவன் என்று நினைக்காதீர்கள், பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அருவாளை கொண்டு வந்திருக்கேங்கிறார். நான் சமாதானத்துக்கு வந்தவன் என்று, அது பைபிளில் தான் இருக்குது, நான் சமாதானத்துக்கு வந்தவன் என்று நினைக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆலயத்துக்கு போகிறாரு,
அந்த குருமார்கள்லாம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அடித்து நொறுக்கி தூக்கி ஒட்டச்சாரு அதே பைபிள்லாம் இருக்குது. ஆலயத்தில் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த அந்த பூஜாரிகள் இருந்தாங்கள்ல, அவங்கள எல்லாம் போய் தாக்குறாரு. அதாவது தீமைகளை கொண்டு அடிக்க ஒரு கண்ணத்தை காட்டி ஒரு கண்ணத்தை அது கொடுக்குறது இல்ல அப்படி சொல்லல. அதெல்லாம் இல்லை. அப்படி சொன்ன நல்லதாங்க. அப்படி இயேசு சொல்லுவாரா? அவர் ஒரு சீர்திருத்த வந்தவர் வந்து கெட்டவனுக்கு வந்து அடங்கக்கூடாதுங்க. ஒரு கண்ணத்தை அடிச்சா திருப்பி ஆடுறா, அப்போ தான் அடிக்க மாட்டான். அப்போ அவனுக்கு ஒடுங்கி போகணுமா? அப்போ நல்லவன்லாம் ஒடுங்கி போயிடணும்னு கெட்டவன் கையெல்லாம் ஓங்கணுங்கிற ஒரு சித்தாந்தத்தை இயேசு சொல்லுவாரா? இயேசு வந்து முகமது நபி மாதிரி மோசே மாதிரி கரெக்டான மார்க்கத்தை சொன்னவர் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்ப மோசஸ், ஆபிரகாம் எல்லாரும் சொன்னதுதான் ஈசா நபி சொன்னாரு. அதுதான் கண்டிப்பா நபி கண்டிப்பா சொன்னாரு. இந்த ரெண்டு சம்பவம், இந்த ஒரு கண்ணத்தை காட்டினால் இன்னொரு கண்ணத்தை அடைந்து யாருமே சரி நான் கேட்குறேன், அதை சொல்லக்கூடிய கிறிஸ்துவ நாடுகளில் இதுக்கு சட்டம் வச்சிருக்கிறாங்க. அதான் சட்டமாக கிறிஸ்துவ நாட்டில் ஒருத்தன் அடிச்சுட்டான்னு சொன்னால் அடிச்சா நீ இன்னொரு அடி வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்களா? அது காரணம் சொல்லுவாங்க, எல்லாரும் இயேசுவா இருக்க முடியாதுன்னு. இயேசு நம்மில் உயர்ந்தவர். இல்லை அவரை இயேசு கடவுளின் மைந்தர். எல்லாரும் இருக்க அவரை மாதிரி நம்ம இருக்கு. நம்ம சராசரி மைந்தர்கள். அவங்க நம்மலாம் பாவிகள். நம்மள ரட்சிக்கதான அவர் வந்திருக்காரு. அப்படி ஒருத்தன் சட்டம் போட்டாண்டா அதுக்கு ஏத்துக்கிறீங்களா? அவனுக்கு நான் வந்து எங்கள் நாட்டில் இதை சட்டமாக்குறோம் அப்படின்னா இயேசுவை தானே ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லுவீங்களா? அப்படி இருந்த தீமை கை ஓங்கிரும்டா, மேலோங்கி போயிடும், நல்லது அழிஞ்சு போயிடும், கெட்டவங்க கை ஓங்கிரும் தான் நினைப்பாங்க. அதனால் இந்த கன்னத்தை காட்டினா அடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக இயேசுநாதருடைய போதனை கிடையாது. ஏன்னு கேட்டால், நான் சமாதானத்தை கொண்டு வந்தோன்னு நினைக்காதீர்கள், பட்டைமுன்னா வாழை கொண்டு வந்திருக்கிறேன், தீமையை கருவறுக்க வந்திருக்கிறேன்னு என்ன செய்கிறார். அவர் அது மாதிரி தீமைக்கு எதிராக பொங்கி எழுந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இவர் இந்த மாதிரி ஒரு சார்ந்த சொருப்பி அதுக்கு சிலுவையில் அறையிறாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் இப்படி ஒரு சார்ந்த சொருபியை அடிப்பாங்க. புரட்சி செய்ததுனாலதான். புரட்சி செஞ்சாலும் அடிச்சாங்க, இல்லாட்டி இது கொள்ள வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் மாவீரனா இருக்க போய் தான் அடிச்சிருக்கான். ஆமாம், இவர் வந்து போல்ட்டாக இருந்தவர் தான். கடுமையான மாவீரராகவும் புரட்சியாளராகவும் இருந்ததாகத்தான் அதே பைபிளுடைய வேற வசனங்களில் பார்க்கும்போது தெரிகிறது. இவங்க வந்துக்கிட்டு ஒரு சார்ந்த சொருபி மாதிரி ஒரு டைப்பில் கொண்டு போனால் இது வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட எடுபடும், கொஞ்சம் மக்கள் ரசிப்பாங்க, வெகுஜன மக்கள் ரசிப்பாங்க நினைச்சு செய்கிறாங்க. அது நல்லது கிடையாது. இந்த மாதிரி கதைகள் நபிகள் நாயகத்துக்கும் நிறைய அந்த மாதிரி கதை விட்டுருக்காங்க, இயேசுக்கும். ஆமாம், நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுவோம். நபிகள் நாயக விஷயத்தில் என்ன இருக்குன்னா, அது யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா, தாயின் பாதத்தில் சொர்க்கத்தை காணலாம், அதெல்லாம் கிடையாது. வேர்வை உலர்வதற்குள்ள ஊதியத்தை அதெல்லாம் கூலி வந்து என்னன்னா, யார் வந்து ஒருத்தனை வேலை வாங்கி விட்டு சம்பளம் கூலி கொடுக்கவில்லையோ அவனுக்கு எதிராக மறுமையில் நான் வழக்காடுவேன். இது இருக்குது, அவ்வளோதான். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த பேசிக் இருக்கிறது. ஆனால் வியர்வை உலரும் முன் எல்லா வேலைக்கும் வேர்வையாக வரேன், அது இலக்கியமான வார்த்தை. அது பழமொழியில் இருந்தது. முகமது நபி சொன்னார்ன்றதை கருத்து சார் தான். அதை முகமது தொழிலாளிக்கு சார்பாக முகமது நபி சொன்னதை சொல்லணும். அவர் சொல்லாத வந்து நம்ம சிறந்த கருத்தா இருக்கு அவர் பேரில் போட்டு விட்டுருக்கோண்டு அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்கன்னு வைங்களேன். கண்டிப்பா. இப்போ இதான் மேட்ரு என்னன்னு கேட்டால், குற்றவியல் சட்டம் கடுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இல்லாட்டி பாதிக்கப்பட்டவன் நியாயம் கிடையாது. பாதிக்கப்பட்டவன் நீங்கள் சட்டத்தை இப்படி பார்த்தீங்கன்னா தான் வழங்குது. எப்போ வழங்கும்னு கேட்டால், பாதிக்கப்பட்டவனுடைய நிலையில இருந்து உங்களுடைய சகோதரனை கொலை செஞ்சுட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன மாதிரி தீர்ப்பை எதிர்பார்ப்பீங்க, அதைத்தானே கொடுக்கணும். அப்போ தான் அவன் மனநிறைவு அடைவான். அவன் சும்மா இருந்தவனை தான் நீங்கள் கொலை பண்ணியிருக்கிறீங்க. அவன் ஒன்றும் செய்யலை, அவன் உங்களோட சண்டைக்கு வந்து ஏதோ ஒன்று செஞ்சாங்கிறக்கவனே அது உயிரை ஏன் எடுத்தீங்க நீங்கள்? அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கும் போது அவன் மனசு ஆரணமா இல்லையா? அப்போ அந்த தண்டனை எதுக்குன்னு விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மரண தண்டிக்கும் போது அந்த கொடூரமாக தெரியுது. கொடூரமாக தெரிகிற மாதிரி தானே அவன் வெட்டி கொல்லப்படும், துடிப்பான். அதுவும் கொடூரமாக தானே இருக்கு. இவன் போய் செஞ்சானே, அப்போ அவன் துடிச்சு செத்தான்ல ஒருத்தன் அப்பாவி துடி செய்யும்போது அந்த கொடூரம் உங்களுக்கு தெரியலை, நடந்து முடிஞ்சதுனால. இவன் கெட்டவன் அதே மாதிரியான ஒன்றை கெட்டவனுக்கு செய்கிறோம், நமக்கு துடிக்குதுன்னா எப்படி ஏன் துடிக்கணும்? கண்டிப்பா. ஏன் இந்த சட்டங்கள் பழமை சட்டங்களா, காட்டுமிராண்டி சட்டங்களா, அல்லது அந்த காலத்துக்கு மட்டும் பொருத்தமான சட்டங்களா, இதை இந்த அளவும் நாம் கொண்டு வருவதற்கு பின்னணி என்னங்கிறத உங்களுடைய அரசியல், இஸ்லாத்தினுடைய வரலாறு, அரபுலக வாழ்வியல், அது மட்டும் இல்லாமல் உலக சூழலில் இதை எப்படி பார்க்கணும், உலக அளவில் இந்த முறைகள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அடிப்படையில் சொன்னீங்க. பல்வேறு எதிர்கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு எல்லாவற்றுக்கும் நுட்பமாக வளமையாக நீங்கள் தரக்கூடிய பதில்களை ஆதாரங்களோட சொல்லியிருக்கீங்க. பார்க்குற மக்களுக்கு நல்ல ஒரு தெளிவும் புரிதலும் இந்த வாதங்கள்ல இருந்து அவங்க சில விஷயங்களை ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.